ரெஸ்ட் ஏரியா. இதுல நிறைய ஒர்க் இருக்கு இன்னும். கரை பிடிக்கும் நல்லா அப்பப்ப கழுவிடணும்னு சொல்லிட்டு. டாய் ஜஷிதா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அவர் வந்து விளையாடுறதுக்கு இடம் கிடைச்சிச்சு சங்கீதா. ஆமா நல்லா ஹைட்டா தான் வச்சிருக்கேன். இப்ப வச்சுக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வைக்கணும் வச்சுக்கலாம். என்னம்மா அப்பா சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்தோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆனாலே வருவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரதே கிடையாது. முன்னாடி வீட்டு வேலை வந்து பரபரப்பா நடக்கும்ல. அந்த கல் வச்சு ஒற்றை மட்டத்துக்கு இருக்கும்போதெல்லாம் டெய்லியுமே வரும். என்ன கூட்டம் பண்ணீங்க என்ன வேலை நடக்குது என்ன வேலை நடக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை நீ. ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மேல டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் ஒட்டி இருக்கோம். சூப்பரா இருக்கு. ஒயிட் கலர் டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல வந்து மாவு போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நல்லா கழுவி தள்ளனாதான் நல்லா வெள்ளையா இருக்கும். மழை பெஞ்சா கழுவிடும். இது கழுவி வேற தள்ளுறாங்களே. குப்பை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தூக்கி போட்டுடலாம். அப்ப நல்லா கிளீன் பண்ண போற. ஆமா தூக்கி போட்டுனா இந்த அட்டையோட கரை அப்படியே குடிச்சிச்சு. ஆமா அதுதான். அதனால வந்து இது எடுத்துட்டு சும்மா தண்ணி ஊற்றி விட்டாலே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இப்ப தண்ணி ஊத்தினா வழுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா போகும்போது நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு போயிடலாம். ஓகே ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம புது வீட்டோட அடுத்த அப்டேட் இதானே. கூலிங் டைல்ஸ் போட்டாச்சு. கூலிங் டைல்ஸ் வந்து போட்டாச்சு. ஒயிட் வாஷ் அது. ஆமா ஒயிட் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ் கோட் அடிப்பாங்கல்ல, அதான் அடிச்சிட்டு இருக்காங்க. பேஸ் கோட்டா? ஆமா. எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு கட்டிட்டு இப்போ ஹோம் டூர்லாம் போட்டாங்கன்னா இதை நான் பார்த்து பண்ணேன். இதுதான் நான் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். இது வந்து பார்த்தேன்னா நான் ஆசைப்பட்டு பண்ணதுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே பேபி பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏதாவது கம்பல்சரி இது வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆமா கேட்டிருக்கேன். அதை நான் அப்புறமேட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். வீடுக்கு பொருள் ஆமா வீட்டுல சேர்த்து பொருள் எல்லாமே தான். எனக்கு அது இதெல்லாம் வேணும்னு நீ சொன்னல, அதை நான் கடைசியா சொல்றேன். ஆமா அதான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாம் கேட்ட மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எல்லாமே எனக்கு தோன்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேபி கரெக்டா வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால எதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி வரக்கூடாது நான் வந்து எதுவுமே ரூல்ஸ் போடுறதுக்கே இல்ல. ஆமா இன்டர்ஃபியர் பண்றது இல்ல. ஆமா எல்லாம் அவரு பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் போட்டுட்டு இருக்கோம். ஜஸ்விதா சேட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்தையா இந்த மெத்தைய ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு போயிடு. போகும்போது தண்ணி தள்ளி கழுவி விட்டோம்னா நல்லா கிளீனா இருக்கும். மழை இருந்தது காலைல இருந்து, மழை வந்தா போயிடும். இருந்தாலும் நம்ம கழுவி விட்டுலாம். இப்பத்துல இருந்தே பொறுப்பா இருக்கும். எனக்கு வெள்ள டைல்ஸ் இப்ப பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பதறது. என்னடா இது இங்க அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அழுக்காதான் ஆகும். பின்ன வெள்ள டைல்ஸ்னா அழுக்காதான் ஆகும். இப்ப வேலை செய்யறாங்கல்ல, அதனால ஆள் நடக்க போக நிறைய அழுக்காகும். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு காய வச்சுட்டோம்னா நிறைய அழுக்கு வராது. ஆமா நம்ம இப்ப ரொம்ப அழுக்காடு கரையாக்காம தள்ளி விட்டுட்டு போயிடலாம். ஓகே போட்டுடலாமா? போடு எடுத்துக்கலாம். கீழே போயிட்டு கீழே போய் எடுத்துக்கலாம். அது ரஷிதா ஏதாவது சேட்டை வேலை இந்த இதை கழுவி விடு செய்யுதா. அழுக்கா இருக்கு கழுவி விடு. அண்ணா எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதான் அண்ணா என்னன்றாரு அவரு. தேவைப்படும் சங்கீதா, எடுத்து வை. தேவைப்படுது. மேல கொஞ்சம் இருக்குது அதை ஒட்டுறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வை. கொஞ்சம் பொழுது போறதுக்கு முன்னாடி வந்திருந்தா நிறைய வேலை செஞ்சிருப்பேன், கொடுத்துருப்பேன். அப்படியே ஓரமா வை போதும். அந்த அட்டையை தூக்கி கிடைச்சிரு பின்னாடி. நீ என்ன பண்றீங்க? தண்ணி வேற ஊத்தி வச்சுக்கிட்டு பாரு. அவ பண்ற சேட்டைய. தண்ணி அவதான் ஊத்தனல. ஆமா என்னமா ஜஸ்விதா
பொம்மை படம் எல்லாம் பாக்குறால அது வந்து ஒரு முயலுக்கு வந்து கடவுள் வரம் கொடுப்பாங்க. எப்படின்னா டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழுனா மரத்துல இருந்து பழம்புறம் கீழே விழும். அதை பார்த்ததுல இருந்து இவரு வந்து டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா. ஜெஸ்விதா எல்லாமே தெரியுதுப்பா ஜெஸ்விதாக்கு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஈவினிங் நல்லா விளையாடுறது சூப்பரா இருக்கும் போல. ஆமா நல்ல விளையாடலாம். ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா. இங்க வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாத்துருக்க மாட்டீங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மொட்டை மாடி மட்டும் தான் காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்க ரெஸ்ட் ஏரியா இதுல நிறைய ஒர்க் இருக்கு இன்னும். அது வந்து சேர்லாம் போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து காட்டலாம். கிரீன் எல்லாம் வைக்கிற மாதிரி செடியெல்லாம் எப்படின்னா வந்து டெரஸ் கார்டன் வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த செட்டப் எல்லாம் போடலாம் பிளான் இருந்துச்சு. பிளான் மட்டும் இருக்குது. ஆனா செய்யறமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை ஃபர்ஸ்ட் முடியட்டும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா அந்த பட்டிட்டிங்க அழகு எல்லாம் பாப்போம் இல்லையா அதெல்லாம் கடைசியா பண்ணிக்கலாம். கடைசியா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் வந்து ரெடி பண்ணணும். ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பொறுமை பண்ணிக்கலாம்ல. ஆமா உன்னை வந்து வாய் பேச சொல்ல சங்கீதா. இதெல்லாம் கிளீன் பண்ணி விடு. அழுக்க குப்பை இருந்தது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டேன். சரி ஓகே தொடப்ப எத்தனை வராரு பெருக்க மாட்டேன் சொல்றேன். என்ன வேணும் தொடப்ப வேணுமா பெருக்கிறதுக்கு? நல்லா கிளீனா பெருக்கு சங்கீதா. அப்பதான் அழுக்கு பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லா குப்பை தான் இருக்கு. என்னமா சரி 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 எங்கேயும் போக கூடாது. இங்கே இரு. பா பா பா. இவ பெருக்கவே விட மாட்டா. ரொம்ப டார்ச்சர் பண்றா. ஜஸ்விதா பெருக்கணுமா? பெருக்க நான் பெருக்கிறது தள்ளக்கூடாது. அம்மா எவ்வளவு வெள்ளைய பெருக்கிருக்காங்க. ஜஸ்விதா தண்ணியில போடக்கூடாதுமா. ஒழுங்கா பெருக்குமா சங்கீதா. அவகிட்ட வாங்கி பெரு டக்குன்னு பெருக்கு கிளம்பலாம். நீ பெருக்குனத பாரு. என் புள்ள எவ்வளவு அழகா பெருக்குது பாரு. ஈரத்துல பெருக்கூடாதுமா. வீடு கொஞ்சம் கூட பெருக்கல அதுக்குள்ள ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். அவ வீட்டை பெருக்குது போற. அவ என்னமா ஜெஸ்விதா எதுக்குமா எத்தனை வந்துக்கிறா? அவர் வீடு ஜெஸ்விதா குட்டி வீடாமா? பெருக்கு பெருக்கு செவரு வச்சு டோர் போட்டு விட்டுறேன். நான் மத்தி அதை ஃபுல்லா பெருக்கிறதுக்கு பாக்குறேன். என்கிட்ட புடின்னு வந்து இங்க பெருக்குறாரு. அங்க பெருக்கு 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 எங்கேயாவது ஒரு இடம் நீ ஒழுங்கு பெருக்குனா பரவாயில்லையே. சரி வா. நீங்க பெருக்கிற மாதிரியும் தெரியல ஒன்னும் தெரியல. நானே தொடச்சு விட்டுறேன் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தொடைக்கலாம் தேவையில்ல. கனெக்ட் பண்ணி அப்படியே கழுவி மட்டும் விட்டுடலாம். சரி ஓகே. எல்லாத்தையும் பெருக்கி சரி சரி. கரை பிடிக்குது பாரு. நல்லா தள்ளி விடு. அதுதான் அவங்க சொன்னாங்க கரை பிடிக்கும் நல்லா அப்பப்ப கழுவிடணும்னு சொல்லிட்டு. ஹாய் ஜஷிதா. ஜஷிதா தண்ணியில ஆட பாக்குறாரு. வேற ஒன்னும் இல்ல. வழுக்கும் தான். செருப்ப கைட்டுட்டு வேலை பாக்குறாரு ஜஸ்விதா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா வெள்ளையா இருந்த டைல்ஸ் இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா அதெல்லாம் போயிடும். தண்ணி ஊத்துவா. தண்ணி ஊத்தி கழுவுறாரு அவரு. நல்லா ஊத்த. நீ கழுவுற மாதிரியே தெரியல. எல்லாம் அழுக்கு அங்கேயேதான் இருக்குது.
கண்ணு கூட அங்க நிக்கிது. என்னப்பா ஜஷிதா பாரு அப்பா நான் விளையாடுறேன்றாரு தண்ணியில. எனக்கு காம்படிஷனா வராருப்பா. ஆமா எனக்கு போட்டியா இருந்து எத்தனை யூடியூபர் தான் கிளம்புவாங்கன்னு தெரியல. அடுத்த யூடியூபர் ஜஷிதா. ஜஷிதா வா வா. என்ன செய்யுதா? ஜஷிதாக்கு ஷவரே வேணாம். இங்க இருந்து தண்ணி திறந்தாலே தப்பு 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 தப்புன்னு அழகா அவர் கை கழுவாரு. அந்த கை கழுவுங்க. தண்ணி திறந்து விடா. என்ன பண்ற ஜஷிதா? தண்ணி ஜஷிதா குளிக்கிறதுக்கு இடம். இப்ப விட்டா குளிச்சிருவா போல. போலாமா வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு கிளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆமா இந்த சைட்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பாரு ஒண்ணு எப்பவா பார்த்த பாம்பா கிளம்பி வந்துட்டீங்க போல இருக்க. போயிட்டு நீங்க ஷாப்பிங் தான். நான்வெஜ் எல்லாம் ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்து நல்லதா பொருள் சாப்பிடுற மாதிரி வாங்கினாலும். ஓகே நல்லா வேகமா ஓடியாரு. போலாம். ஒரு 1/2 கிலோ போட்டுக்க டக்குன்னு. வாங்கிக்க பூ தானே. சரிங்களா இந்தா நல்லா வருது. இடுப்புல ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, அந்த கையில ஒண்ணு. அது தலைமையிலதான் வச்சுன்னு வரணும். சரி போலாமா? போலாம். காய் வாங்கியாச்சு, கறி வாங்கணும்ல. சரி வாங்கலாம். காய்கறிகள் இன்னைக்கு வந்து ஷாப்பிங். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாவு பாக்கெட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டோம். வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கிருக்கோம்னு சொல்லி காட்டுறேன். போலாமா? போலாம். ரொம்ப பசி அடிக்குது, காது அடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா சரி வா, சீக்கிரமா போலாம் வா. சாப்பிடலாம். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன பொருள் வாங்கி வந்துடும் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் போன உடனே காய்கறி கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி இல்ல. வெங்காயம் எல்லாம் வந்து என்னப்பா? சரி நீ தொடர்ந்து காட்டு. அப்பா நான் பூ வாங்கி வந்துக்கிறேன்ப்பா. என்னமா அது? காலிஃபிளவர். சொல்லு காலிஃபிளவர். தக்காளி. தக்காளி என்னமா இது? இது பேர் என்ன? தக்காளி. இது என்னதுமா? இது என்னது? பச்சை மிளகாய். பச்சை 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 மிளகாய். சொல்லு பச்சை மிளகாய். தக்காளி பச்சை. அவ 2 பேரும் கரெக்டா சொல்லிட்டா பேபி. தக்காளியும் பச்சை மிளகாவும் அவ சொல்லிட்டா. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீலாம் கிடையாது, அதுக்கும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஃப்ரீதான். என்னம்மா என்னம்மா? தக்காளி. என்ன கொஞ்சம் பேச விடுமா? அதுக்கப்புறம் முக்கியமா இட்லி மாவு வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சு போடணும் கண்டிப்பா. இன்னைக்கு இப்ப சாப்பிடறதுக்கு இட்லி மாவு. இப்ப சாப்பிடறதுக்கு மட்டும் இது. சோ நான் அரைச்சு போட்டுட்டுனா நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும். முக்கியமா இந்த பச்சை பட்டாணி வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்கிட்டு வந்தேன் நானு. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பட்டாணி. இதை வச்சு நம்ம வந்து நிறைய ரெசிபி செய்யலாம். ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது. அந்த பச்சை கலர் சாயம் மட்டும் பேக்ல வைக்கிறாங்கல்ல, அது மட்டும் தான் இருக்கு. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கிடைச்சதா வாங்கிட்டு வந்துட்டேன். இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுவேன், சரி இது அப்படியே வச்சிருப்பேன். அந்த தோல் கொஞ்சமா ஏதாவது கொஞ்சம் எவ்வளவு தூரம் செய்ய முடியுதோ செஞ்சுட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா உரிச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கப்புல போட்டு மூடி வச்சிருவேன் நானு. ஆனா ஒரு சில ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. ஃப்ரீசர்ல வைக்கலாமா நான் தெரியல. இது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொஞ்சமா வாங்கி வந்துருக்கேன். ஒன்னொன்னா எட்ட வேலைக்கு ஆகாது. வெங்காயம் வெங்காயம் என்னப்பா? சரி சரி சரி. பட்டாணி 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 சொல்லுமா? பட்டாணி பட்டாணி. காய்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகாய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூக்கல் காய், வெங்காயம், கத்திரிக்காய். ஆமா நூக்கல். சரி கத்திரிக்காய். அவ்வளவுதான். கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ அதனால தான் வாங்கிட்டு வரேன். என்னம்மா நூக்கல்மா நூக்கல் சொல்லு, நூக்கல் சொல்லு. ஒரு காலிஃபிளவர் பூ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று பார்த்தேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா இருந்தது. 40 ரூபா சொன்னாங்க. சரி வேணாம் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. 65 போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஆமா இப்ப நான் முக்கியமா எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா கேரட், பீன்ஸ், இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு குருமா வச்சுன்னா சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்யலாம். ஆமா நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலாம். நாளைக்கு இன்னைக்கு செய்ய முடியாது, நாளைக்கு தான் சப்பாத்தி. இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பே இருக்கும். மட்டன் வந்து வாங்கி வந்துருக்கோம் லஞ்சுல. இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் தலையும் வாங்கி வந்திருக்கேன். தலைக்கறி எனக்கு, மட்டன் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு. ஓகே சோ அது பேபிக்குன்னு சொல்ல முடியாது. பேபி வந்து பாத்தீங்கன்னா தலைக்கறி சாப்பிட மாட்டாரு. குழம்பு வச்சா 2 பேருமே சாப்பிடுவோம். தலைக்கறிக்கு அப்படியே லைட்டா வறுவல் மாதிரி பண்ணிட்டு நான் மட்டும் சாப்பிடுவாரு. நான் வந்து தலைக்கறி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல சமைப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான். ஆமா சரி அவ்வளவுதான். எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஷாப்பிங் அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ தோசை சுட்டு சாப்பிட்டுலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர். எல்லாமே காய்கறிகளோட எல்லாமே வாங்கி வந்தாச்சு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் தலைக்கறி வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். சோ உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.